வணக்கங்க. எப்பவுமே வந்து அங்கங்கே என்ன நடக்குது, ஏன்னா சுற்றி நான் பார்க்குற இடத்துல என்ன நடக்குதுன்னு அதை எடுத்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி தான் வீட்டு வரி கேட்டு வந்திருக்காங்க. நாங்கள் கட்டாமல் நிறுத்தி வச்சுருக்கோம். ஏன் நிறுத்தி வச்சுருக்கோன்னா, இங்கே இப்போ என்ன நடக்குதுன்னா, குப்பை வந்து கவர்மெண்ட் வந்து எவ்வளோ வாங்குறாங்க, வருஷத்துக்கு 7,800 வீட்டு வரி வாங்குறாங்க. ஒரு வீட்டுக்கு எவ்வளோ, 7,800 வாங்குறாங்க. அது மாதிரி எத்தனை, இங்கே 232 ஒரு கிராமம் மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் பாருங்கள். இவ்வளோ பேர் ஒவ்வொரு வீட்டுக்கும் இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க. அதுலேயும் திடப்பொருள் மேலாண்மைன்னு குப்பை அள்ளதுக்கும் சேர்த்து கவர்மெண்ட்டும் வாங்குறாங்க. நாங்கள் எல்லாருமே இப்போ கொடுக்குறோம். அது என்ன ஆச்சுன்னா, குப்பை வாங்குறவங்க வந்து குப்பை எடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து குப்பை அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே வந்து குப்பை எடுக்க மாட்டாங்களாம். வெளியே வச்சாதான் கவர்மெண்ட் வண்டியை வந்து எடுப்பாங்களாம். சரின்னு நாங்களும் வெளியே வச்சோம், உள்ளே வந்து எடுக்க மாட்டாங்கன்னு. வெளியே வச்சா என்ன ப்ராப்ளம்னா, இப்போ வச்சு பார்த்தோம். அப்போ நிறைய பேர் அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து அங்கே குப்பை போட்டு அது அப்பார்ட்மெண்ட்ஸ் தாண்டும்போது ஒரே குப்பை மேடு மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்படியே ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வண்டியை எப்பயோ தான் வந்து எடுப்பாங்க. அதனால எடுக்காமல் போயிட்டாங்களா, சரின்னு திருப்பி ஒரு தொட்டி தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சுட்டோம். உள்ளே வச்சுட்டு எடுப்பாங்கன்னா, ஏன் உள்ளே இருந்தால் அந்த குப்பைக்காரங்க வந்து எடுக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு கட்டுறோம் காசு குப்பை எடுக்கிறதுக்கெலாம். ஆனால் அவங்க எடுக்க மாட்டாங்களாம் தொட்டி உள்ளே இருந்தால். இங்கேயும் வந்து அப்புறம் இங்கே வந்து மெயின்டெனன்ஸ் பணமும் கட்டுறோம். அது ஒரு 1,400 1,500 அவங்களும் குப்பைக்கு கொடுக்குறோன்னு சொல்லி அவங்களும் காசு வாங்குறாங்க. அதுக்கும் நாங்கள் கட்டுறோம். எல்லாரும் எப்படி 232 பேரும் கவர்மெண்ட்டுக்கும் கட்டுறோம், இங்கேயும் கட்டுறோம். நிறைய நாள் குப்பை ஃபுல்லாக சேர்ந்து போயிடுது. கேட்கும் போது குப்பைக்காரங்களுக்கும் எங்களுக்கும் சண்டை, அதனால் வரமாட்டுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எந்த பக்கம் பார்த்தாலும் கவர்மெண்ட்டுக்காரங்க வந்து அந்த குப்பையை எடுக்கணும்ல, வெளியே வச்சா தான் எடுப்பாங்களா, உள்ளே வச்சா எடுக்க மாட்டாங்களா? அது என்னது வந்து இவ்வளோ வந்து குப்பை சேர்ந்துடுது. இவ்வளோ பேர் பணம் கொடுக்குறோம். மற்றவங்களாம் வந்து குப்பை சேர்ந்துருச்சு பெணத்திட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து யாருக்குமே இப்போ எங்கே போய் சொல்லணும், என்ன பண்ணணுன்னே தெரியாது. கவர்மெண்ட் எதுனா அவ்வளோவா வேலை நடக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. இது வந்து நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னாங்க. இந்த இதுக்குன்னு ஆளுங்கள்லாம் இருப்பாங்களே, அமைச்சருங்கள்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோவா தெரிலங்க. இதுக்குன்னு ஆளுங்க இருப்பாங்க யாராவது. அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னா, இல்லை எங்ககிட்ட வந்து டேக்ஸ் ஏன் கட்டல அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நான் வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி குப்பை எடுக்கல, இதை வந்து நீங்கள் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க, வந்து கரெக்டாக எடுக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள்லாம் கண்டிப்பாக கட்டணும். இங்கே எல்லாருமே கட்டிட்டு தான் இருக்காங்க. ஏதோ 1-2 பேர் தான் இருப்பாங்க. எல்லாருமே இவ்வளோ பேரும் வருஷத்துக்கு 7,800 கட்டுறாங்க. ஒரு வருஷத்துக்கு பார்த்துக்கோங்க எவ்வளோ கொடுக்குறோம் எல்லாருமே. ஆனாலும் இங்கே வேலை நடக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நாட்டில் ஃபுல்லாக எப்பவுமே எல்லாமே வாங்குறாங்க, நாங்கள்லாம் கொடுத்துட்றோம். ஆனால் எங்கே போய் அந்த வேலை வந்து ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது. குப்பைக்காரங்க எங்களுக்கு வந்து ஒன்று இது கொடுக்கணும். நாங்கள் வந்துடுறோம், கவர்மெண்ட்டுக்கு கரெக்டாக குப்பையை எடுத்துருவோங்க, நாங்களே உள்ளே எடுத்துடுறோங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எடுத்துடணும். குப்பையை எடுத்துட்டாங்கன்னா நாங்களாம் என்னன்னா சேர்ந்துக்கிட்டே இருக்குது. குப்பை கோபுரமாக இருக்குது. அந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு ஆகுது. நிறைய முறை அப்பப்போ க்ளீன் பண்ணுறாங்க, ஆனால் அப்பப்போ வந்து எடுக்காமல் அப்படியே விட்டு வச்சிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இது எங்கே இப்போ இந்த வந்து என்கிட்ட கேட்கும் போது கண்டிப்பாக வந்து நான் வந்து சொல்லணும், இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அநியாயம் நடக்குது அப்படின்னு எல்லாத்தையும். இது ஏன் நான் ஒன்று ஒன்றா இப்போ தெளிவாக நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நம்ம தெளிவாக சொல்லும் போது அவங்களுக்கும் புரியும். இப்படி நடக்குதா, இந்த அரசாங்கம் இருப்பாங்கள்ல, அவங்க இப்படி மேலே அதிகாரிங்களாக இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் புரியும். இப்படி நடக்குதா, அந்த வந்து இங்கே உள்ள குப்பை எடுக்க மாட்டாங்களா, நம்ம இவ்வளோ பேர்கிட்ட காசு வாங்குறோம் ஆனால் குப்பையை எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு அவங்களுக்கும் புரியும். சொன்னோம்னா நம்ம அவங்க கேட்டுக்கிட்டு வேலைக்கு ஆளை விட்டு செய்வாங்க. அது வந்து சரியான ஆள் எடுத்து செய்கிறது இல்லை. அதனால இந்த மாதிரி ஃபுல்லாக நடக்குதுங்க. நன்றி.